கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கிறார். ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு. குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருந்து இப்பொழுது 4ஆம் இடம் சென்றிருக்கிறார். ரிஷபத்தில் 2ஆம் இடத்தில் ராகு. குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குரு உங்களுக்கு 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த வார கிரகங்கள் அற்புதமான பலன்களை தருமா இல்லை சுமாரான பலன்களை தரப்போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக நல்ல பலனையே வாரி வழங்கக்கூடிய ஒரு தன்மை கிரகங்களுக்கு இருக்கிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் 7 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அது 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டு, கொஞ்சம் ஒஸ்ட்டு ரவுண்டுன்னு சொல்லணும். படிக்கிற பிள்ளைகள் சரியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட்டு. டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை ஓரளவுக்கு பிரச்சனைகள் தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலும் 2ஆம் இடத்துல ராகு இருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ல் ராகு இருந்தால் சில பிரம்மாண்டத்தையும் கொடுப்பார், சில பிரச்சனைகளையும் கொடுப்பார். பண வரவு அதிகரிக்கும். பண வரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். குடும்பம் விஸ்தீர்ணமாகும். குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை ஏற்படும். குடும்பத்தில் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும். ஒன்று திருமணமானவங்க, அதாவது அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா ஆகும். இல்லை அப்படின்னு சொன்னால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். அப்போ ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா ஆகிடும். பண வரவு அதிகரிக்கும். ஆனால் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அப்போது ராகு 2ல் இருந்தால் நேரம் நல்லா இருக்கும்போது நீங்கள் பேசுறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரியில்லாத போச்சுன்னா அந்த ஒரு வார்த்தையே உங்களுக்கு பெரிய பிரச்சனையே கொடுத்துடும். அதனால் ரொம்ப ரொம்ப குடும்பத்திலேயாகட்டும், வெளிவட்டார பழக்க வழக்கங்களையாகட்டும், வேலை பார்க்குற இடத்துலாகட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பார்த்து பேசுங்க. கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். அதில் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் மிக மிக சூதனமாக சுதாரிப்பாக நடந்து கொள்ள வேண்டும். 3ஆம் இடம் சனி பார்வையில் இருக்குது. எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதம் எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரலாம். மற்றபடி தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்கள், நல்ல ஒரு சவாரி கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெற முடியும். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கை விட்டு கொடுத்து போனால் தான் ஓரளவுக்கு நீங்கள் ஜெயிக்க முடியும். கணவன் மனைவி மட்டுமில்லை, நண்பர்கள்கிட்டேயே கருத்து மோதல்கள் ஏற்படும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட பிரச்சனைகள் வரும். கூட்டு தொழில் இதனால் பாதிக்கும். அதனால் எச்சரிக்கையோடு இருங்க. இது மட்டும் இல்லை, நீங்கள் எதிர் வீடு, பக்கத்து வீடு, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துக்கும் நீங்கள் போனீங்கன்னா போகிற இடத்துல எல்லோரும் மூஞ்சி முன்னு வச்சுட்டு இருப்பாங்க, எதிர்ப்பாக இருப்பாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்கும். நீங்கள் உடனே டென்ஷன் ஆகக்கூடாது. ரெடிமேடாக புன்முறுவலை வரவழைத்து கொண்டு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா, சுதாரிப்பால் நடந்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள் சமாளிக்கப்படும். இல்லைன்னா பெருசாக்கி ஊதி நீங்களே பெருசாக்கி விட்டுருவீங்க. எச்சரிக்கையாக இருந்துக்கணும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த தொழில் பண்ண இடத்துல வரா கடன்கள் லிஸ்ட்டு நிறைய இருக்கும். அதில் 1-2 கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பைசா கொடுப்பாங்க. வரா கடன்கள் வசூலாகும்.
இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பற்றி நகை லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம். ஒன்று அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு நிலை இருக்கிறது. மற்றபடி 10ஆம் இடம் குரு பார்வை, 10 சனி பார்க்குறார். இது நாள் வரைக்கும் தொழிலில் டென்ஷன் இருந்தது, பரபரப்பு இருந்தது, அதிகமாக உழைச்சிங்க. ஆனால் இனி அதெல்லாம் தேவையில்லை. ரொம்ப மேலாமணிக்காக வேலை பார்க்கலாம். தொழிலில் ரொம்ப நாசுக்காக டீசெண்டாக நல்ல ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். ப்ரமோஷன் கேட்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குற இடத்துல இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் கேட்குற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாம் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகி லாபத்தை பெற்றுத்தரும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படும். 18, 19 சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா, நீங்கள் வணங்க வேண்டியது துர்கையை வணங்கினால் ரொம்ப நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை.